ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அசீம் பேசுகிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வளருவேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இது நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோ, ஓகேவா? அதனால தான் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பெரிய பிளேஸுக்கு போகிறோம், ஓகேவா? ஒரு மவுண்டன் ரிவர்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துக்கு போகிறோம். ஸோ வீடியோ வந்து சும்மா வேறு லெவலில் கொண்டு போய் பார்க்குறேன். நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா மோட்டோ விளாக் சம்மந்தமான அடுத்து என்னென்ன கண்டென்ட்டு எப்படிலாம் இருக்கும்னு தெரியாது கண்டென்ட்டு அப்படி எல்லாமே வீடியோ வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்து ரைடிங் சம்மந்தம் வேறு பைக் எக்ஸ்ப்ளோர் அதை பற்றி நான் வந்து சொல்லுவேன், ஓகேவா? அப்படி கூட அந்த ரிலேட்டிவ் கூட வீடியோ இருக்கலாம். ஸோ எல்லாருமே வீடியோ பார்த்து மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆகிட்டோம். சரி, இங்கே வந்து கிளியராக அந்த இடத்துக்கு போகும்போது ஃபுல்லாகவே சூப்பராக அண்டு என்ன சொல்கிறது நிறைய விஷயம் வந்து பார்க்கலாம், ஓகேவா? நம்ம இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து என்னோட நியூ எக்ஸ்பீரியன்ஸ், ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி எனக்கு தூரம் வந்தே கிடையாது. ரோடு வந்து இங்கே இருக்க சொல்லுவேன் இப்படி தான் போகணும் அப்படின்னா அதை வச்சு தான் நான் மெயின்டைன் பண்ணியே போகிறேன், ஓகேவா? இங்கே வந்து எவ்வளோ கிலோமீட்டர் எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், ஓகேவா? யார்கிட்டையும் கேட்கறதுக்கும் முடியாது, ஏன்னா யாருமே தெரியாது. எல்லாருக்கிட்டையும் கேட்க முடியுமா? சரிங்க, நம்ம தெரிஞ்ச மாதிரி போகலாம், இதுதான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்கிறதுனா நம்ம வந்துட்டு நம்ம எல்லா இடமே ஃபாஸ்ட்டாக ஓட்டலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன குண்டு, ஓகேவா? சின்ன சின்ன குண்டுக்கு தான் இருக்கும். நம்ம அதை வந்து கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப அடிக்கணும் இந்த ரோட்டில் தான். ஏன்னா அனுபவத்திலே சொல்கிறேன். அதாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் 10-20 நிமிஷம் போயிடலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி தெரியும் போகலாம். ஆனால் இந்த இடத்தெல்லாம் பார்த்து பார்த்தீங்க அப்படின்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதுக்கு வெளியே இருந்து வந்து இங்கே உள்ள வந்து பார்க்கலாம், அந்த ஃபீல் அது இந்த சூப்பராகவும் கிடைக்கும், ஓகேவா? ஸோ இங்கே தான் ஆலஞ்சூர டேம்னு சொல்லுவாங்களாம் இந்த இடத்து. இந்த டேம் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து ரிவ்யூ பண்ணுறேன், ஓகேவா? இதுதான் டேம். இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேம் இங்கே வந்து அங்கே போகணுமா, அங்கே வர இருப்பாராமா. ஸோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்படியோ ஏன்னா இங்கெல்லாம் இன்னொரு விஷயம், இந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் ஒன்று சொல்லிக்கிறேன், எப்போ இல்லாமல் மட்டும் வந்துடாதீங்க. ஏன்னா இடம் அப்படி இருக்கும், ரொம்ப ரேருங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்குறது. எப்படின்னா நாங்கள் போகிறக்கூடிய ரோடு வந்து ஊட்டி மாதிரி இருக்குமாங்க, ஊட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது தவிர்த்து பதில் போய்ட்டு வச்சோம்னா நமக்கு போகிற ரோடு கிளியராக பார்க்கலாம். ஆனால் அது இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். ஏன்னா பேக் டயரும் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாகவே இல்லை, ஓகேவா? ஃபுல்லாக போய் கிடக்கு, பிளைனாக இருக்குது. வண்டி சும்மா சரச்சோம்னா பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துடும், அந்த மாதிரி இருக்குதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மீன்லாம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம். இந்த இடம் வந்து நேரத்துக்கு வந்து பாதி தான் வந்தோம், ஃபுல்லாக வர முடியல. ஏன்னா போட்டு ஆஃப் வந்துருக்கு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வேஸ்ட் ஆகிருக்கு, அதான் பிரச்சனையே. ஆனால் ஒன்றுங்க, இந்த ரோட்லலாம் சூப்பராக இருக்குங்க. வா, ஃபுல் ஸ்பீடாக ஃபுல்லாகவே திருக்கிட்டு போனோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க, அப்படி இருக்குது. சூப்பர் இந்த ரோடு. வண்டி எதுவுமே டக்குன்னு வராது, ஆனால் நம்ப முடியாது, எப்போ வேணால் வரலாம். நம்ம நேரத்தை பொறுத்து இருக்குங்க எல்லா விஷயமும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டே இல்லைங்க, ஃபுல்லாகவே கூல், அப்படி இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா சும்மா சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு பேக்கில் அப்படியே இருந்துட்டு வரோம், பார்த்து ஓட்டுடா அப்படின்னு. சரி, நம்ம என்ன பண்ணுறது, சும்மா ஜாலியாக ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஏன்னா சின்ன சின்ன இடத்துலலாம் நம்ம வண்டி குறைச்சிதான் சும்மா புகுந்து விளையாடுவோமே, அதாங்க நம்மளோட கேரக்டரு, அப்படி தானே இருக்கும். அதான் இப்போ பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். பிளேஸ் இந்த இதுனாங்க ரப்பர் மரமாங்க, ரப்பர் செடியா இது எல்லாமே. எல்லாருமே நம்மளெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்க, என்னடா இந்த பையன் பண்ணுறான் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா என்னை பொறுத்தவரை அவ்வளோ காற்று அடிக்கிறேன். பட் வெளியே ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா காற்று அடிச்சுட்டே இருக்கும். அதான் ஒரு ரொம்ப பெரிய கஷ்டம். ஏன்னா வாய் இப்போவே பார்த்தீங்கன்னா எவ்வளோத்துக்கு எவ்வளோ உடற முடியுமோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ உடறிட்டு இருக்கு.
ஏன்னா ஃபஸ்ட்டு மோட்டோ விளாகு ஃபஸ்ட்டு வீடியோ இல்லை, என்ன பண்ணுறது, சரி பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். வாவ், சூப்பர் பிளேஸுங்க. ஸோ இந்த இடத்த பாருங்களேன், வேற லெவலுங்க, வேற லெவல் ஃபீல். எப்போ பார்த்தாலும் சோர்னே வருதுங்க. அதை மாற்றிக்கிறத ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். இங்கே இந்த வழியில் வரக்கூடிய ஒரு சின்ன மிஸ்டேக் என்னன்னா, இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே மழை பெய்யும். ஓகேவா, மழை பெஞ்சு காற்று அடிக்கும்போது இந்த மரம் அப்படியே சொல்லி கீழே விழுந்துடும். ஸோ யாராவது இடத்துல வராங்க அப்படின்னா அவங்களுக்கு மேலே விழுந்துடும். ஓகேவா, அதான் இப்போ ஒரு நீங்கள் நைட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ விழாவுன்னு சொல்லி ஏதோ ஒன்று இருக்குங்க, இந்த மான் மாதிரி இருக்கும். அது வந்து இங்கே நிறையவே இருக்கும், நிறைய இருக்கும். ஏன்னா நான் வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து வரும்போது பார்த்துருந்தேன், சூப்பராக இருக்கும் இங்கே அது. ஏன்னா அது இருட்டில் வரும்போது லைட்டு எல்லாமே கொண்டு வந்தோம் அப்படின்னா கிளியராக தெரியும். ஓகேவா, ஸோ இந்த ரோடெலாம் பார்த்துருக்குமா ஜில்லுன்னு இருக்குங்க, ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு இந்த பிளேஸ். எப்படின்னா நான் வந்து வெளியூர். ஓகேவா, ஸோ இங்கே வந்து பண்ணுறேன் எப்படிலாம் விளாக் பண்ணணும், இங்குள்ள இடத்த உங்களுக்கு காட்சி வரணும், அதான் என்னோட ஒரு நோக்கமாக இருக்குது. ஓகேவா, ஏன்னா சூப்பராக இருக்கிற பிளேஸ். அப்படி இப்போ பார்த்து கொடைக்கானல் போகிற மாதிரி இருக்குது. ஐயோ, இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் ஆகிடும். ஓகேவா, ஏன்னா 20 நிமிஷம் தான் போகணும். ஓவராக ஸ்பீடாகவும் போகணும் சொன்னாங்க. ஏன்னா ஓவராக ஸ்பீடாக போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வண்டி நல்லா ஸ்லிப் ஆகிருமா. இந்த மலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சின்னதாக இருந்தாங்க, சிம்பிளாக இருந்தாங்க. இப்போ வருஷம் போக போக பறந்துகிட்டே இருக்குமாங்க. அதான் ஒரு பெஸ்ட்டு ஒரு இது நினைக்கிறாங்க. இதெல்லாம் பெஸ்ட்டான ஒரு பிளேஸுங்க இதெல்லாம் மொத்தத்துலேயே. ஏன்னா பார்த்ததே கிடையாது, பார்க்குறேன், சூப்பராக இருக்குது. வாவ், சூப்பருங்க, வண்டி போகிற ஸ்பீடு போ. பஸ்ஸுங்க, ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு சூப்பராக ஃபாஸ்ட்டாக வந்துருந்தோம்னா வண்டி ஒரே அடிதான் ட்ரெயின் வந்துருச்சுங்க. இனி இருந்து கொஞ்சம் கிட்ட தான். வண்டி ஏறத்துல இப்போ ஃபுல்லாக திருப்பினா சூப்பராக வண்டி ஏறிடும். ஓகேவா, இல்லை லோடு இருக்குது நிறையா இருக்கும், பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாங்க. ஏன்னா நம்ம கொச்சி என்னைக்குமே நம்மளை வந்து ஏமாற்ற மாட்டான்னு சொல்லி நம்பிக்கைங்க. ஏன்னா கீழே போனாலும் நம்ம கொச்சி காப்பாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை. வண்டி சைலன்ஸ் வித்தியாசமாக சவுண்ட் கேட்குது. வாவ், சூப்பர் பிளேஸுங்க. மோஸ்ட் எஸ்டர்னே இதுதான் எஸ்டர். என்ன வாயில தான் வரமாட்டுக்கு, என்ன பண்ணுறேன், போக சரியாக்கிடுங்க. பார்க்குறாங்க, ஸோ பிரச்சனை இல்லை. வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இங்கே போய்ட்டு அங்கே ஒரு இது வரும், அதுக்குள்ளே ஃபேன் ஆகணுமா, அதான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்கார்ஃப் வாங்கி போடணுங்க. அதான், ஏன்னா ஸ்கார்ஃப் இல்லாமல் என்ன பிரச்சனை சொல்லி கேட்டிங்கன்னா, ஸ்கார்ஃப் இல்லாமல் போனால் ட்ராவல் பண்ண முடியல, புரிஞ்சுல. ஏன்னா ஸ்கார்ஃப் இருந்தால் கொஞ்சம் இதாக இருக்கும். கார் போகுது பார்த்தீங்களா, ஸோ நேராக போகிறதுக்கு உள்ளே இப்படியே ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேவா, அப்போ எந்த இடம் அங்கே எந்த இடம்? நீ அந்த சின்ன அந்த டேமு, யார் டேமு? அந்த நீங்கள் போனீங்க நீ அது அது நெய்யார் டேமு. அது எங்கே கிடக்கு? கேரளா போகணும். ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டோம். ஒன் டைம் பார்த்தீங்கன்னா இதில் தாங்க செம்மையாக விழுந்தோம். ஏன்னா பசங்க கூட ஒன் டைம் வந்திருக்கேன் இங்கே, நேற்றுக்கு நைட்டு வந்தேன். அடுத்து இங்கே ஒரு விஷயம் என்னென்னா, பெட்ரோல் சேமிக்குவாங்க. வரக்கூடிய எல்லாருமே என்ன தெரியுமா பண்ணணும், மேலே பார்த்தீங்க அப்படின்னா சாவி வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேவா, அப்போ வந்து வண்டி சும்மாவே போயிடும்.
ஏன்னா ஃபுல்லாக இறக்கும். பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் நம்ம பொன்முடியெல்லாம் இருக்குது தெரியுமா, நான் வந்து அந்த இடம் போய் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் ஓகேவா. ஸோ ரிஸ்க் எடுத்து தான் போகணும். ஸோ நீங்கள் போய் போடுறேன் ஓகேவா. ஏன்னா ட்ராவல் பெருசாக இருக்கும், நமக்கு என்ன பெருசாக இருந்தாலுமே உங்களுக்காக நான் இறங்கி பண்ணுறேன், என்ன விஷயமா இருந்தாலும் சரியாங்க. வண்டியில் போக வருதால ஒரு சின்ன பையங்க, ஏன்னா வண்டி இப்போதான் வேலை முடிச்சு வெளியே எடுத்திருக்கோம். மண்டையெல்லாம் இன்னும் ஆடுது, என்ன பண்ண. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட கருத்துக்களே கொஞ்சம் சொல்லலாம் ஓகேவா. ஏன்னா அப்போதான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணும்போது கொஞ்சமாவது மாற்ற முடியும் ஓகேவாங்க. ஒரு வழியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துலாம் பிரேக் பிடிச்சி தான் இதாக்கணும். ஏன்னா இந்த இடம் வந்து டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து சும்மா வளைச்சிடலாம் ஓகேவா. ஆனால் எப்போதுமே அந்த இடத்துல டைம் வந்து சரியாக இருக்காதாங்க. ஏன்னா நிறைய பேர் இங்கே வந்திருக்காங்களாம், சும்மா தான் வளர்த்தாங்களாம். பட் அவங்க வண்டி பார்த்தீங்க அப்படின்னா தானாலே வண்டி வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருமாங்க. ஏன்னா இந்த இடம் ரொம்ப நாளாக நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஏன்னா அந்த இடம் வர்றதுக்கு எப்படின்னா பஸ், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் பஸ் வரும், ஒரே ஒரு பஸ் தான். அந்த பஸ் தான் கூட சொல்லியிருக்காங்க நிறைய தடவை ஸ்லிப் ஆகிருக்கான். பட் அவங்க அந்த இடத்துல வளர்க்கும் போது ஸ்டாப் பண்ணி தான் வளர்ப்பாங்களாம். ஏன்னா அந்த இடம் வந்து அவ்வளோ பெரிய டேஞ்சரஸான ஒரு பிளேஸ் ஓகேவா. நான் பாட்டியெல்லாம் இருக்காங்க. இனி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே தண்ணி நல்லா சாடுமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சாட மாட்டுக்கான். அது ஏன்னா ஃபஸ்ட்டு தண்ணி நிறைய இருக்குமா அந்த இடத்துலலாம். இப்போ தண்ணி இல்லையா, ஏன்னா மழை பெஞ்சு அங்கே பாருங்க மீன் பிடிக்கிறாங்க. மீன் கிடச்சிருக்கோம் இல்லையோ இல்லைன்னு நினைக்கிறேன், கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இது நைட்டு ஃபுல்லாக போடுவாங்க. அங்கே பாருங்க வியூ சூப்பராக இருக்கு. வா சத்தியமாக நினச்சி கூட பார்க்காதப்பா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு. ஓ மழையை பாருங்களேன், வேற வேணுங்க பாருங்களேன். வா சூப்பருங்க. இதே மாதிரி ஒரு பிளேஸ் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். பார்க்கலாம் வாங்க. வாவ் ஃபுல்லா தண்ணி இருக்குங்க. இதாங்க லொக்கேஷன் ஓகேவா. சூப்பராக இருக்கா. இதான் லொக்கேஷன் வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அங்கே போயிட்டு வண்டியை திருப்பி கொண்டு வந்துடுவேன். ஏன்னா அதோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா அதுக்கு அங்கே போகலாம், பட் அங்கே ரோடு வந்து ரொம்ப நல்லா மோசமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, அங்கே பார்க்குறதுக்கும் அவ்வளோ இதெல்லாம் இல்லைங்க. ஸோ அது வர போகலாம், சூப்பராக இருக்கும். அப்போ போய் காமிக்கிறேன் எப்படி இருக்க போதும். ஐயோ வந்துட்டோம் பீச். இடமே பார்த்தீங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க. இந்தோனேஷியா ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல, அப்படி இருக்கு பாருங்களா. இங்கே ஃபுல்லாகவே ஒரு ரப்பர் செடி ஓகேவா. அது மட்டும் கிடையாது, கூட வந்து நம்ம பைனாப்பிள் செடியும் வச்சுருக்கோங்க. இங்கே ஒரு கார்னர் பண்ணி பார்ப்போமா. என்ன வரல அங்கே ரோடு சரியில்லை, இதெல்லாம் பண்ணியிருக்கலாம். பாருங்களேன் இந்த வியூ பார்க்கும்போது அப்படியே எப்படி இருக்கு. இது இல்லை நாங்கள் இது மேலே வந்து போய் வேஸ்ட்டு தான் ஓகேவா. ஏன்னா இது வரை கரெக்டாக வரலாம், இது எதுவுமே போய் வேஸ்ட்டு தான். ஸோ இனிமேல் கரெக்டாக அங்கே போய் பிளாக் பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடம் எல்லாமே பார்த்துருப்பீங்க ஓகேவா. ஸோ இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் கிடையாதுங்க, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன தப்பு என்னென்ன மாற்றணும் அது எல்லாத்தையுமே உங்களோட ஒரு கருத்து இருக்கும் தெரியுமா, அதை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஏன்னா அதை பார்த்தீங்கன்னா அதை வச்சு தான் நான் வந்து அடுத்த வீடியோ என்னால் க்ரியேட் பண்ண முடியும் ஓகேவா. இல்லை என்னென்ன தப்பு இருக்குன்னு சொல்லி நான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு வீடியோ கொஞ்சம் மாற்ற முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி என்ன மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, எல்லாருமே நல்லா இருங்க, வெளியே போகும்போது ஹெல்மெட் போட்டுட்டு போங்க. ஸோ எல்லாருக்குமே லவ் யூ. பாய்.